As you all know, and I'm sure the two beautiful ladies seated in the front here, Miss Samo and Miss Tonga, will agree that we Pacifica people are people of faith. Our faith is in the one true God, the God of Abraham, Isaac and Jacob, and in His Son, our Lord and Savior, Jesus Christ, the greatest healer and physician of all time. As you well aware, விமானத்தில் நோயினால் பாதிக்கப்பட்ட பயணிக்காக விமானி ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்கும் ஒரு வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பசிபிக் பெருங்கடலில் உள்ள பிஜி தீவின் பிஜி ஏர்வேஸ் என்ற விமானம் தரையிறங்கும் போது அந்த விமானத்தை இயக்கிய விமானியான ரிச்சர்ட் என்பவர் தரையிறங்கும் அறிவிப்பை கொடுக்கிறார். அந்த அறிவிப்பில் அவர் என்ன கூறுகிறார் என்றால், இந்திய தரையிறங்கும் அறிவிப்பானது நாம் இதுவரை கூறியது போல் அல்லாமல் சற்று வித்தியாசமாக இருக்கும். நாம் பசிபிக் தீவில் வாழும் மக்கள் விசுவாசமுள்ள மக்கள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் மேலும் நம்மை ரட்சிக்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலும் உள்ளது. அவரே மிகச்சிறந்த மருத்துவரும் நோய்களை குணப்படுத்துவராகவும் இருக்கிறார். இப்போது உயிருக்கு போராடும் நிலையில் நம்முடன் சிவன் சி பிரசாத் என்ற பயணியும் பயணித்து வருகிறார். அவரின் பெற்றோரும் இங்கே நம்முடன் இருக்கின்றனர். இப்போது இந்த விமானத்தில் இருக்கும் நாம் அனைவரும் சிவன் சிக்காக ஜெபிக்க வேண்டும். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26ஆம் வசனம் சொல்வது போல சிவன் சியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்கள் என்ன கூறுகிறது என்றால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசனமாக்கி உமக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த வசனங்களின்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று கூறிவிட்டு இந்த விமானத்தில் இருக்கும் தேவ பிள்ளைகள் ஆமேன் என்று கூறுங்கள் என்று கூறுகிறார். உடனடியாக அனைவரும் ஆமேன் என்று கூறுகின்றனர். நோயினால் பாதிக்கப்பட்ட பயணிக்காக தேவ வசனத்துடன் மிக அழகாக ஜெபம் செய்த விமானியின் இந்த காட்சிகள் அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. இந்த அருமையான காட்சிகளை தவறாமல் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமம் எங்கும் மகிமைப்படட்டும்.